எப்படி இருந்துச்சு மேம்? நம்ம சின்னதாக ஒரு கார் ஷெட்டில் போய் இருந்த ஒரு ஏரியாவில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிறோம், பல வருஷம் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு? ஆக்சுவலி அந்த அந்த இது வாங்கும்போது 30,000 ருபீஸ் தான் எங்கள் பேங்க் பேலன்ஸு. எங்கள் வீட்டுக்கார் தான் அது எப்படியோ அதை வாங்கிடணும், ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரீட்லாம் அங்கே இருந்தது. அவருடைய என்ன சொல்கிறது, ஹோல் ஹார்ட்டட் எஃபர்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் இது தான். அந்த பில்டர்ஸ் தரமாட்டேன்ட்டாங்க, ஏன்னா சினிமாக்காரங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்காதுங்க, நீங்கள் சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச எல்ஐசி ஒரு ஆஃபீஸர் சச்சின் இருந்தார், அவர் மூலமாக தான் எங்களுக்கு லோன் கிடச்சி அந்த வீடு வாங்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேனேன்ற ஒரு கவலையும் அவருக்கு இருந்தது. எப்படியும் அந்த தெருவிலே நம்ம இருந்திருக்கோம், நீ இருந்திருக்க சின்ன வயசில், அது இது டெஃபினட்டாக அம்மாவோடைய அனுகிரகம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் அந்த அந்த டைமில் கோ த்ரூ பண்ண அந்த ஒரு இமோஷனல் இதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் தான் அந்த வீடு வாங்கினதே. அது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம். இப்போ மதர்ஸ் டேவாக இருந்தாலும் எந்த மதருக்கு பின்னாடி ஒரு ஒரு மேல் மெம்பர் இருக்கார், என்னோடய கணவர் இருந்தாருன்றது தான் என்னால் ஒரு நல்ல மதராக இருக்க முடிஞ்சுதுன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம் அண்ட் ஹிஸ் சப்போர்ட். பிகாஸ் அவர் சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கவும் முடியாது, ஒரு இவ்வளோ தூரம் 2000 ஃபில்ம்ஸ் நான் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க முடியாது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நானும் ஒதுங்கி இருப்பேன் இல்லையா. ஸோ இட்ஸ் ஆல் ஹிஸ் சப்போர்ட் தட் ஐ வாஸ் ஏபிள் டு பி வாட் எவர். ஒரு மதராக இவளுக்கு நான் ஏதாவது பண்ண முடிஞ்சிருந்தேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் பெர்ஃபெக்ட் மதர்ன்றது அது அவளோட மனசுக்கு தான் தெரியும். நோ இட் டிபெண்ட்ஸ் இல்லையா. நிறைய வாட்டி நிறைய மிஸ்ஸிங்ஸ் இருந்திருக்கும், நிறைய வாட்டி அவங்க அட்டென்ஷனுக்கு என்னால் இருந்திருக்க முடியாது. I was traveling. எப்போவுமே மலையாள டப்பிங்கெல்லாம் யூஸ் டு ஹேப்பன் இன் எர்ணாகுளம் அண்ட் ட்ரிவாண்ட்ரம். ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நாங்கள் 3 பேருமா போவோம். அவர் சப்போர்ட் பண்ணுவார், நான் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அவளை பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி இப்போ 13வது நாள் பிறந்து 13வது நாள்லேருந்து ஐ ஸ்டார்டட் டப்பிங் அகெயின். ஸோ சென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ்க்கு அவர் அப்பப்போ கொண்டு வந்து எனக்கு பால் ஊட்டிட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் அவர். ஸோ ஹீ இஸ் பார்ட்லி அ மதர்னே சொல்லலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.